இட்லி பொதுவா வயித்துக்கு எதுவும் பண்ணாது, அதுவும் இந்த இட்லி எதுவுமே பண்ணாது. சாப்பிடுமா. எனக்கு இட்லி வேண்டாம். உனக்கு இட்லி வேணாமா இல்ல இந்த இட்லி வேணாமா? பயப்படாத திவ்யா, வேதி மருந்து கலந்த இட்லியை சாப்பிட்டுட்டு எதுக்கு கஷ்டப்படணும்னு பாக்குறியா? இது நீ மருந்து கலக்கிற இட்லி இல்ல, இது வேற இட்லி தான். நாங்களாம் சாப்பிடுறோம்ல, பயப்படாத, நீயும் சாப்பிடு. மருந்தா? என்னம்மா சொல்ற? ராமநாதா, உனக்கு விஷயம் தெரியாதா? நடு ராத்திரியில நடந்த விஷயத்த சொல்றேன் கேளு. ராத்திரி தாகம் எடுத்துச்சா, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்து படுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் கண்ண சந்த எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சு. மாவு புளிச்சு ஒரு வேளை பொங்கி வழிஞ்சு வீணா போயிடுமேன்னு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமேன்னு எழுந்திருச்சேன். அப்படியே கிச்சன் பக்கம் போனேன். என்னது, மாவு பொங்கல, ஆனா கீழே சிந்தி கிடக்கு. யாரு வந்தா? காவியா எதுவும் வந்துட்டு போயிருப்பாளோ? காவியா, 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 ஏய் காவியா, காவியா, பாட்டி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. காவியா, கதவை திறமா. பாட்டி எதுக்கு இந்நேரத்துல கூப்பிடுறாங்க? என்னன்னு பாரு. காவியா, என்ன பாட்டி? மாவை ஃப்ரிட்ஜில் வைக்க கிச்சன் பக்கம் வந்தியாமா? இல்லையே. மாவு பொங்காமையே கீழெல்லாம் சிந்தி கிடக்குதுமா. என்ன சொல்றீங்க நீங்க? நீ வந்து பாரு. வா. இத பாரு காவியா, மாவு பொங்கல, ஆனா சிந்தி கிடக்குதுமா. ஆமா, மாவு பொங்கவே இல்லையே. எப்படி சிந்திச்சு? அதான் தெரியலம்மா. தனுஷ், இங்க பாரு, இதோ மாத்திரை மாதிரி இருக்கு. என்ன மாத்திரைன்னு தெரியலையே. இது எப்படி இங்க வந்துச்சு? தெரியலையே. காவியா, இது பாரு. இந்த மாத்திரையும் இது கூட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா தனுஷ், இது ரெண்டும் ஒரே மாத்திரை மாதிரி தான் இருக்கு. இது பேதி மாத்திரை. வேதி மாத்திரையா? ஆ, இது எப்படி இங்க? இல்ல தனுஷ், ஏதோ விபரீதம் நடந்திருக்கு. இந்த மாவை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சண்டாளி சதிகாரி, உன் ஐடி கார்டெல்லாம் எரிச்சவளாச்சு அவ. இப்படி இட்லி மாவுல அவதான் கலந்துருக்கணும். இன்னும் அவ என்னென்ன செய்ய காத்திருக்காளோ தெரியலையே. பாட்டி, அவ அப்படி செய்வான்னு நம்ம முன்கூட்டி எச்சரிக்கையா இருந்திருக்கணும். அஜாக்கிரதையா இருந்தது நம்ம தப்பு. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அடுத்து என்ன செய்யலாம் யோசிக்கலாம். காலையில வேற எல்லாருக்கும் இட்லி பார்சல் கொடுக்கணும்ல. காலையில ட்ரையல் டெஸ்ட் நடந்தே ஆகணுமே. இந்த மாவு யூஸ் ஆகாது, வேற மாவு தான் வாங்கிட்டு வரணும். காவியா, என்ன பண்றது? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். தனுஷ், எங்க போற? வந்துடுறேன். தனுஷ், கிடைச்சதா? கொண்டாப்பா. நேர மாவு அரைக்கிற கம்பெனிக்கே போய் அவங்க கிட்ட இருந்து கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்துட்டேன். ஓபன் பண்ணுங்க பாட்டி. அந்த மாவுல தான் இட்லி சுட்டு எல்லா வீட்டுக்கும் பேக் பண்ணி டெலிவரியும் ஆயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல எப்படியோ இட்லியும் நல்லா வந்துருச்சு. வெளியில வாங்கின கடை மாவுலயே இட்லி இப்படி இருக்குதுன்னா நாம சொந்தமா அரைச்சா இதை விட பிரமாதமா இருக்காது? காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறேன். அத்தை நடந்து அத்தனையும் என்கிட்ட சொல்றாங்க. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவளை இதுக்கு மேலே நான் நம்ப தயாரா இல்லைங்க. அவ செஞ்சது சரியான்னு நீங்களே உங்க பொண்ணை கேளுங்க. திவ்யா, என்ன இதெல்லாம்? ஆமா, மாவுல பேதி மாத்திரைய நான் தான் கலந்தேன்.